ஒரு டிசப்பாயின்மெண்டான ட்ரூத் இருக்கு. ஏசிஎல்லால செல்ஃபா ஹீல் பண்ண முடியும். எதனாலனா பிளட் சப்ளை அங்க ரொம்பவும் கம்மியா இருக்கும். சினோவியல் ஃப்ளூயிடு அந்த ஹீலிங்கை வாஷ் அவுட் பண்ணி விட்டுரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், என்னதான் வந்து ஏசிஎல் இன்ட்ரா ஆர்டிகுலா இருந்தாலும் பட் எக்ஸ்ட்ரா சினோவியல்ன்ற மாதிரி இது ஒரு ரீசன்னால தான். இதனால தான் மோஸ்ட்லி வந்து ஏசிஎல் ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. ஏசிஎல் ரிப்பேர் அண்ட் ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனை பத்தின உண்மையான விஷயம். காமனான ஒரு டவுட் இருக்கும், ஏசிஎல்னா ஸ்டிச் போட்டா சரியாயிடுமான்னு. ஏசிஎல் ரிப்பேர்ல என்ன ப்ராப்ளம்னா ஓவரான ஹீலிங் ஒரு ஃபேக்டர். இன்னொன்று ஹை ஃபெயிலியர் ரேட் ஒன்று இருக்கு. ஒரு சில ரேரான கேசஸ்க்கு மட்டும்தான் ஏசிஎல் ரிப்பேரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய கோல்டன் ஸ்டாண்டர்ட் டெக்னிக் தான் இந்த ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். பல ஏசிஎல் ரிமூவ் பண்ணிட்டு புதுசா ஒரு லிகமெண்ட்டையே கிரியேட் பண்ணிடுவாங்க. கிராஃப்டிங் என்னென்ன ஹாம்ஸ்ட்ரிங், பெடலா டெண்டான், குவாட்ரிசெப்ஸ் டெண்டான். மோஸ்ட் காமனா இந்த டெண்டான்ஸை எடுத்து ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் போர் ஹீலிங் இருக்கிறனால ஏசிஎல் ரிப்பேர் அந்த அளவுக்கு நமக்கு சக்சஸ் ரேட் கொடுக்காது. சர்ஜரி இல்லாம பிசியோ பண்ணலாமா, நல்ல ரிசல்ட் கொடுக்குமா? இளந்தாரி பசங்களுக்கு தெரியும், சர்ஜரி இல்லாம பிசியோ பண்ணா ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம கரெக்டா பிசியோ மட்டும் கொடுத்தா போதும், சர்ஜரி பண்ணா போதுன்ற மாதிரி சொல்ல முடியாது. இதுல ஒரு 3 கேசஸ் இருக்கு. ஒரு சிலர் சர்ஜரி மட்டும் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பிசியோ மட்டும் பண்ணுவாங்க, ஒரு சிலர் சர்ஜரி பண்ணி பிசியோவை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 கேசஸ்ல எப்படி எல்லாம் ரிசல்ட்ஸ் வரும்? பிசியோ மட்டும் பண்ணீங்கன்னா எதுக்கு பண்ணலாம்? பார்ஷியல் டியர், லோ டிமாண்ட் லைஃப் ஸ்டைல், நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் கொண்டு போயிட்டு இருக்கீங்க, ரொம்பவும் அதிகமான ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கிடையாதுங்கிறப்ப பிசியோ மட்டும் போதும். அடுத்து நோ கிவிங் வே, அதாவது நீ வந்து பக்கல் ஆகாம நல்லா லாக்கிங்லாம் இருக்குன்றப்ப பிரச்சனை கிடையாது. ஸ்ட்ராங்கான நியூரோ மஸ்குலர் கண்ட்ரோல் இருந்தா பிசியோ மட்டும் கொடுத்தாலே போதும். எப்ப ரிஸ்க் ஆகும்னா கம்ப்ளீட் டியரா இருக்கும்போது, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க, பைவோட் டர்னிங் அதிகமா பண்ணுவீங்க, ரெக்கரண்ட் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குன்றப்ப பிசியோ மட்டும் பத்தாது. அந்த டைம்ல சர்ஜரியும் கம்பல்சரியா தேவைப்படும். பிசியோ எல்லாருக்குமே கம்பல்சரி தாங்க, ஆனா சர்ஜரிங்கிறது செலக்டட் பீப்புளுக்கு மட்டும் தான் கம்பல்சரி. பிசியோதெரபியோட ரோல், ஏசிஎல் ட்ரீட்மெண்ட்ல உண்மையான ஹீரோ பிசியோதெரபிஸ்ட் தான். பிசியோதெரபிஸ்ட் எதுல மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் கண்ட்ரோல் பண்றதுல, ஃபுல் எக்ஸ்டென்ஷனை கொண்டு வரது, குவாட்ரிசெப்ஸ் ஆக்டிவேஷன், ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் ஹிப் ஸ்ட்ரென்தனிங்ல, ப்ராப்ரியோசெப்ஷன்ல அண்ட் மெயினா கான்ஃபிடன்ஸ்ல. Subscribe Physio Troops for more videos. Video continue in this video.